பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த வேளையில் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தரின் பிரியமானவர்கள் அனைவருக்கும், அதே போல் இந்த அல்ஃபன்சா நெட்வொர்க் மூலியமாக இந்த ரோட் டு கல்வரி இந்த சீசனுக்காகவும் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த ஒரு நேரத்தை நான் பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த உங்கள் முன்னே நான் வந்திருக்கிறேன். என் பேர் பால். நான் ஃப்ரம் சிங்கப்பூர். ஓகே, இதற்கு முன்னாடி நாம் மற்றதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு ஜெபம் ஒன்று பண்ணிக்குவோம். முதல்ல வாங்க அனைவரும் கண்ண மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. தகப்பனே, நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்கு உமக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் சுவாமி. ஆண்டவரே, உமது வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியால் அனைவரையும் நிரப்பி ஆண்டவரே அக்னி ஜீவலையாக உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும். ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு உண்டான கூடான கூடி நமஸ்காரங்கள் சுவாமி. ஆண்டவரே, தேவாதி தேவனே, அப்பா இயேசு கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே நீர் தந்த இந்த அற்புதமான காரியங்களுக்கு உனக்கு மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே இயேசு பிதாவே, ஆண்டவரே இந்த அல்ஃபான்சோ நெட்வொர்க் மூலியமாகவும் இந்த ரோட் டு கல்வரி சீசன் 2 மூலியமாகவும் ஆண்டவரே இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலையில் அவர் இருக்கிறார்களோ அதை அனைத்தையும் நீர் அறிந்த தேவன் ஐயா. ஆண்டவரே இயேசு பிதாவே, நீர் அவர்கள் உள்ளத்தை அறிந்த தேவன். நீர் அவர்கள் நடந்து செல்லும் முன்னும் நடந்து சென்று வரும் முன்னும் ஆண்டவரை அனைத்தையும் நீர் அறிந்த தேவன் ஐயா. அவர்கள் பிற்காலத்தையும் அவர்கள் முற்காலத்தையும் அனைத்தையும் அறிந்த தேவன் ஐயா. ஆண்டவரே நீரே அற்புதமாக அவர்களை வழிநடத்தி செல்லும். ஆண்டவரே அவர்கள் கரங்களில் உமது கரங்களில் நான் தருகிறேன் தேவா. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆண்டவரே உயிர் உள்ளவரே, நீர் உண்மையான தேவன். ஆண்டவரே இயேசு ராஜா, உமக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் சுவாமி. நன்றி அப்பா. தகப்பனே, நல்ல பிதாவே, சோஸ்திரம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதம் 70 இன்றைக்கி எனக்கு படிக்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோ செஞ்சிட்ருக்கிற நேரம் இரவு மணி 12 ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கீதம் 70 நான் படிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட ஒன்று காட்டினது என்னன்னா, தாவீது பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் எல்லா சங்கீதத்துலேயும் அவர் எல்லா மாதிரி சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி அவர் சங்கீதத்தை எழுதுவார். ஏன்னா சந்தோஷத்தில் இருக்கும் போதும் எழுதுவார், தூக்கத்தில் இருக்கும் போதும் எழுதுவார், எல்லா கொண்டாட்டத்துலேயும் எழுதுவார். எல்லாத்துலேயும் அவர் சங்கீதத்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டு இருக்கிறாரு. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த காலத்தில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம்? எதுலேயுமே மகிமைப்படுத்துறதே கிடையாது. ஏனென்றால் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா உடனே ஐயோ ஆண்டவரே எங்கே இருக்கீங்க? நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? என் பக்கத்தில் இல்லையா? என் பக்கத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கொண்டு போட்டுடுறாங்க மண்டையில். அப்புறம் என்ன ஆகிறது? நம்ம மறுபடியும் திருப்பியும் அதையே நினச்சதையே தான் போட்டு திருப்பி நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா என் சமூகம் உன் முன்னே செல்லும் என்று சொன்னார் ஆண்டவர் தேவர் இயேசு கர்த்தர். அதுபோல் நம்ம காரியங்களில் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், ஐயையோ நாளைக்கு எனக்கு பணம் கட்ட முடியலையே, நாளைக்கு நான் வேலைக்கு போகலன்னா அந்த பணம் கட்ட முடியலையே, என்ன நான் செய்ய போகிறேன், நான் என்ன ஆக போகிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, என் குடும்பம் இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம். அந்த பாரத்தை தான் ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே அந்த சுமையை கொண்டாந்து இறக்கி வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சுமையை கொண்டு ஆண்டவர் இயேசு சிலுவையின் காலடியில் இறக்கி வைங்க. வச்சுட்டு அப்பா பிதாவே எனக்கு இதுக்கு ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் பேசுங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ தான் அவர் உங்களுக்கு அந்த வழியை காட்டுவார். பார்த்தீங்களா? அதே போல் இப்போது பேங்காக், மியான்மர் இந்த 2 ஊரையும் எடுத்துக்குங்க. எதிர்பாராத ஒரு ட்ராஜடி
ஏன்னா திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்துடுச்சு. அந்த நிலநடுக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னசென்ட் சைல்ட்ஸ், இன்னசென்ட் பேபி, இன்னசென்ட் பீப்புள் எவ்வளோ பேர் தன் லவ் ஒன் நினச்சி பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி ஆணுச்சு. அப்போ அவங்க அந்த நேரத்தில் அவங்களோட எண்ணங்களோ அவங்களோட மனதில் உள்ள வேதனையோ எப்படி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் காட்டிலும் நான் எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த வேலையில் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ரூஃப் இருக்குது. எல்லாமே நமக்கு இருக்குது. எல்லாமே நமக்கு இருந்து ஆனால் நாம் ஆண்டவருக்கு துதியும் கனத்தையும் மறந்துடுறோம். கிருபை, இந்த கிருபை ஒன்றுனால தான் நாம் இன்னைக்கு எல்லோருமே சந்தோஷமாக நடக்கிறோம், சந்தோஷமாக போகிறோம், சந்தோஷமாக வரோம். காடியில் போகிறோம், காடியில் வரோம், வேலைக்கு போகிறோம், வேலை விட்டு வீட்டுக்கு வரோம். வரத்துக்கு முன்னாடியே வீட்டில் இது என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு எல்லாம் யோசனையோடு வரோம். ஆனால் ஒன்று நம்ம மறந்துட்டோம், அந்த கிருபை. இந்த கிருபைனால தான் நாம் இன்றைக்கி உயிர் வாழ்கிறோம். இந்த கிருபைனால தான் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம். அந்த சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தான் அதே தான் அந்த தாவீது குமாரனும் சந்தோஷமாகவே இருக்கிறாரு. ஏன்னா அந்த கிருபை, இந்த கிருபையும் ரட்சிப்பும், இந்த ரட்சிப்பும் கிருபைக்காக தான் ஆண்டவருக்கு அவர் மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமளும் அதே போல் இருப்போம். நாமளும் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் இயேசு வருகை ரொம்ப கிட்டையாக இருக்குது. ஆண்டவர் இயேசு எப்போனாலும் வரப்போகிறாரு. ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம நினைப்போம் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் வருகை ஆயத்தமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளேன்னு நம்ம சொல்லும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் தேவ தகப்பன் நமக்கு. நம்மளை எப்பயுமே அவர் கைவிட மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்னைக்கு இருந்தாலும் இந்த வேலையில் ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கார், உங்கள் பக்கத்துலேயே இருக்கார். உங்களை எப்பயுமே தன் உள்ளங்கையில் தாங்கிட்டு இருக்காரு. ஆமாம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. கர்த்தர் உங்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். தாயின் கருவில் இருக்கும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் எப்படி உன்னை மறந்து போவார்? மறக்க மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஷலோம்.